இங்க லாரி அசோசியேஷன் பத்தி சொன்னாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ல நடக்கின்ற பொழுது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நாங்கள் செயல்படுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு எம்பி இல்ல, ஒரு எம்பி கூட எங்களுக்கு இல்லாம போயிட்டது. 39 நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்ததான் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாநிலவை தான் எங்களுடைய உறுப்பினர் இருக்கின்றாங்க. இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை பலாயிரக்கணக்கான லாரி தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க சொன்னீங்க டேங்கர் லாரி இருக்குது, லாரிகள் இருக்கின்றது. அதே பெட்ரோல் ஆயில் எடுத்துட்டு போற டேங்கர் லாரி இருக்குது, அப்புறம் ரிக் இருக்குது. எல்லாமே இந்த ஆக்சிடென்ட்ல அது இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தண்டனையை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பழைய முறையே தொடர வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கின்றீர்கள். அதுவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடத்தில் இந்த உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்.